எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் நாம் கிருபையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். கிருபை என்றாலே நாம் ஒன்றும் செய்ய அவசியமில்லை, எல்லாமே இறைவன் செய்து முடித்து விட்டார், நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். ஆனாலும் நாம் பயில வேண்டியது, செய்ய வேண்டியது ஏராளம். இதை குறித்துத்தான் நாம் இந்த வாரத்திலே தியானிக்க இருக்கிறோம். கிருபை ஏன் தேவைப்படுகிறது என்று பார்க்கும்போது, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 நாம் பார்க்கிறோம். இது கடவுளிட்ட கட்டளை. எல்லோரும் பாவம் செய்கிறோம். ரோமர் 5:12 நாம் பார்க்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து விட்டோம், ஆதலால் எல்லோரும் மரிக்கிறோம். அப்பொழுது கிருபை இல்லாமல் நம்மால் ஆண்டவரை அண்டிக் கொள்ள முடியாது, உண்மைதான். ஆனால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது ஒன்றும் தேவையில்லை என்று நாம் எண்ணக்கூடாது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலே பவுலடிகளார் இப்படியாக நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆகிலும் நான் இருப்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையை நாம் விருதாவாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிரயாசம் அவசியம். இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில உதாரணங்கள் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். வசனங்கள் ஏறுமாறாக இருக்கக்கூடும். எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல. இதை கேட்கும்போது கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தான் எண்ணத் தோணும். நற்கிரியைகள் அவசியமில்லை என்று எண்ணத் தோணும். ஆனால் அதன் அடுத்த வசனத்திலேயே பவுலடிகளார் சொல்லுவார், ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். ஆகையால் அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சொர்க்கத்திலே நாம் நற்கிரியைகளை செய்ய முடியாது. அங்கு இரக்கம் பாராட்ட முடியாது. அங்கு எளியவர்கள் இருக்க மாட்டார்கள். பசி, பஞ்சம், பட்டினி இருக்காது. அவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே தான் அதை செய்ய முடியும். அதற்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதில் நாம் பயில வேண்டும். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு நல்ல நீச்சல் வீரரை அழைத்து, நீங்கள் நல்ல நீச்சல் வீரரா என்றால், ஆமாம் ஐயா, நான் ஒலிம்பிக் நீச்சல் கூடத்திலே 10 முறை அடிப்பேன், 20 முறை நீச்சல் அடிப்பேன் என்றெல்லாம் சொல்லினார் என்றால், எனக்கு பட்டர்ஃப்ளையும் தெரியும், ஃப்ரீ ஸ்டைலும் தெரியும், பேக் ஸ்ட்ரோக்கும் தெரியும், எல்லாம் தெரியும் என்று ஒருவர் கூறினார் என்றால், அவரை அழைத்து மெரினா கடற்கரையில் நிற்க வைத்து சிங்கப்பூருக்கு சிறிது நீச்சல் அடித்து செல்லுங்கள் என்றால் அவர் என்ன சொல்லுவார்? ஐயா, அது என்னால் இயலாத காரியம். பேக் ஸ்ட்ரோக்கா, ஃப்ரீ ஸ்டைலா என்று கேட்க மாட்டார். அதுபோல இங்கிருக்கிற ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கே நம்மால் போக இயலாதே, நாம் எப்படி 3வது வானங்களுக்கு போக முடியும்? இறைவன் இடத்திற்கு போக முடியும்?
அதை அவரால் தான் நம்மை கொண்டு போக முடியும். அதுதான் கிருபை. அதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நம் எல்லோரையும் அங்கு கொண்டு போக போகிறார். ஆனாலும் போவதற்கு முன்பாக இங்கு நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம். அதை படித்து கொண்டு திறம்பட படித்தால்தான் அங்கு போன பிறகு நன்றாக அவருக்கு உபயோகமாக இருப்போம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபை கிருபை என்று நாம் சும்மா இருந்து விட முடியாது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு நண்பர் என்னை இன்னொரு நண்பருக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த நண்பர் ஒரு வெல்டிங் கூடத்தை நடத்தி வருகிறார். இந்த ஹை பிரஷர் வெல்டிங், அதி அழுத்தமுள்ள பைப்புகள், அதை வெல்டு செய்வது, இவற்றிற்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார். ஏராளமான பிள்ளைகள் அதிக கட்டணம் செலுத்தி அந்த பாலிடெக்னிக்கில் வந்து சேருகிறார்கள். அவர்களுக்கு அவர் அந்த கட்டணத்தை வசூலித்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். நல்ல திறமையான வாத்தியார்களை வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க. இதற்கு பெரிய தியரிட்டிக்கல் நாலேஜ் தேவையில்லை. நன்றான ஒரு ஸ்கில் இருந்தால் போதும். அவர்கள் கற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு அரபு நாடுகளிலே வேலையும் வாங்கி கொடுக்கிறார். அங்கெல்லாம் இந்த ஹை ப்ரெஷர் வெல்டர்ஸ்க்கு அதிகமான தேவைகள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷனிலே, கட்டுமான பணிகளிலே. அப்படி கொடுக்கும்போது அவர்களுக்கு வேண்டிய விமான கட்டணம் மற்றும் அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கும்போது அதற்கு வேண்டிய கட்டணம் எல்லாம் வாங்கி கொள்கிறார். எத்தனை தான் இங்கு படித்தாலும் அரபு நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு விமானம் தேவை, அல்லது ஒரு கப்பலில் பயணம் செய்வது அவசியம். இதுதான் கிருபை என்று சொல்லுவேன். நடந்து போக முடியாது. இதை தான் கர்த்தர் செய்கிறார். அங்கு நாம் 3வது வானங்களுக்கு போக வேண்டும் என்றால் அவருடைய கிருபை தேவை. நாம் அங்கு செல்ல வேண்டும். ஆனால் இங்கு சற்று யோசிப்போம். பெற்றோர்கள் அவ்வளவு பணம் கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். உபாத்தியாயரும் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஓனரும் இவர்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கிறார்கள். அங்கு வேலை கொடுப்பவரும் வேலை கொடுக்கிறார். ஆனால் போன அந்த பிள்ளைக்கு வெல்டிங் தெரியவில்லை என்றால் என்ன லாபம்? அங்கு ஒன்றும் செய்ய இயலாது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக கர்த்தர் இந்த கட்டணத்தையும் அவர் கொடுக்கிறார், கற்றுக்கொள்ளுதலையும் அவர் நமக்கு கற்பிக்கிறார். இந்த விமான பயணத்துக்கான கட்டணம், அதாவது 3வது வானங்களுக்கு போக வேண்டியதையும் அவரே எடுத்துக்கொள்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். ஆனால் நாம் சொர்க்கத்திலே போய் அவரிடத்தில் பரத்தில் போய் சேர்ந்த பிறகு நமக்கு அவர் கொடுக்கும் பணிகளிலே நம்மால் சரியாக அதை செய்ய இயலாது என்றால் அவர் நமக்கு என்ன பொறுப்புகளை கொடுப்பார்? நமக்கு பொறுப்புகளை கொடுப்பதற்கென்றே அவர் நமக்கு இங்கு பயிற்சி அளிக்கிறார். வெளிப்பாடு புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன். அரசாலும் ஒரு பொறுப்பை கொடுக்க இருக்கிறார். அதற்கு இங்கு நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கு எப்படி நம்மால் அதை செயல்படுத்த முடியும்? சிந்தித்து பாருங்கள். கொண்டு போவது அவருடைய பொறுப்பு, நம்மால் போக முடியாது. ஆனால் கொண்டு போன பிறகு அங்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் இங்கு பயில வேண்டியது நம் பொறுப்பு. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், சீஷியராக்குங்கள், உலகமெங்கும் போய். மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் 19 முதல் 21 வசனங்களில் அவர் சொல்லுவார், உலகமெங்கும் போய் நான் சொன்ன எல்லா கட்டளைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்படியும்படியாக அவர்களுக்கு கற்பித்து சீஷராக்குங்கள். நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், நாம் சீஷராகவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி நம்மால் போதிக்க இயலும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு நம்மை கொண்டு வருவதே ஒரு பெரிய நோக்கத்தோடு கொண்டு வருகிறார். அதற்கு வேண்டிய கிருபை அவர் கொடுத்து விட்டார். அங்கு போவதற்கு நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. அதை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரன் இரத்தத்தின் மூலமாக நமக்கு கட்டணத்தை செலுத்துகிறார், சொல்லிக் கொடுக்கிறார், போதகர் மூலமாக, பரிசுத்தாவின் மூலமாக. ஆனால் அங்கு போன பிறகு உபயோகமாக இருக்க போகிறோமா இல்லையா என்பது நாம் போவதற்கு முன்பாக
கற்றுக்கொண்ட பாடங்களை பொறுத்திருக்கிறது. ஆண்டவர் நம்மை பரத்திலே உபயோகப்படுத்தி கொள்ள இங்கு அனுப்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இவைகளை விட்டு, பாவத்தை விட்டு, தீமைகளை விட்டு தன்னைத்தான் சுத்திகரித்து கொண்டால், மனம் திரும்பி நல்லது செய்து தீமையை விட்டு விலகி சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். அதனால்தான் எபேசியர் 1:4 சொல்லுவார், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை தெரிந்து கொண்டபடியே. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அது இயலாத காரியம். எல்லா சமயத்திலும் நாம் கீழ்ப்படிய மாட்டோம். கீழ்ப்படிந்தால் பரிசுத்தம், கீழ்ப்படியாத சமயத்திலே பாவம் வரும். ஆனால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். மனம் திரும்பும் போது பாவமில்லாத நிலையிலிருந்து குற்றமில்லாத நிலைக்கு நம்மை கொண்டு வந்து விடுவார் அவருடைய திரு ரத்தத்தினாலே. அப்படி குற்றமில்லாமல் இருக்கும்போது சுத்திகரித்துக் கொள்கிறோம். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும். அவருக்கு நாம் உபயோகப்பட வேண்டும். எந்த நற்கிரியைக்கும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். கர்த்தருடைய வாஞ்சை நாம் நல்ல கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. ஆனால் அப்படி இருக்க போகிறோமா? அதற்கு நாம் நம்மைத்தாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, நான் கற்றுக்கொண்டேனா? நான் என்னை சுத்திகரித்து கொண்டேனா? அவருடைய கிருபையை உபயோகப்படுத்தினேனா? விருதாப்படுத்தினேனா? அவர் எனக்காக சிந்தின இரத்தத்துக்காக, அவர் கட்டின கட்டடத்துக்காக நான் பயின்றேனா? என்னை இன்று நான் கண்ணை மூடினால் அவர் என்னை பரத்திலே உபயோகப்படுத்தி கொள்ள முடியுமா? இந்த கேள்விகளை நாம் கேட்க கேட்க நமக்கு ஒரு தெய்வீக பயம் வரும். கற்றுக்கொள்ளுவோம், ஆகுவோம், சிஷ்யராக்குவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய இதர வீடியோக்களை நீங்கள் காண வேண்டும் என்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம். மறுபடியுமாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் RK ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.